ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சேனை வெட்டு வறுவல் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சேனை வெட்டு கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர்ற வரைக்கும் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமர்த்திடுங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, வத்தல், அப்புறமாட்டி பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறமாட்டி கசகசா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் வந்து கறி மசாலா பொடியும் போட்டு தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறமாட்டி நம்ம குக்கர்லேருந்து எடுத்து வச்சது வந்து ஃபேனில் ஒரு 5 நிமிஷம் ஆற வைங்க. ஆறுனதுக்கப்புறமாட்டி அதை குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமாட்டி இதில் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சம் வத்தப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அதில் சேருங்க. சேர்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரம் வந்து வெந்துடும். அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமாட்டி நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.